பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. டெரிக் ரெட்மன்னு ஒரு ஓட்டப்பந்தய வீரர். ஒலிம்பிக்ஸில் பங்கு பெற ரொம்ப பயிற்சி பெற்று நிறைய முயற்சிகளை எடுத்து ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய காலில் தசை கிழிந்து விட்டது. அந்த தசை கிழிவினால ஏற்பட்ட வலி ஒரு பக்கம், தன்னுடைய கனவு கண்ணு முன்னாடி கலைஞ்சு போன வலி இன்னொரு பக்கம். கண்களில் நீர் வடிய அந்த ஓட்டத்தை மறுபடி தொடர்றாரு. நொண்டி நொண்டியாவது ஆரம்பித்த இந்த ஓட்டத்தை முடிக்கணும்னு நினைச்சு வலிய தாங்கி கொண்டு நொண்டி நொண்டி முன்னேற ஆரம்பிச்சாரு. மெடிக்கல் டீம்லாம் வந்தாங்க. அவரை கூட்டிட்டு போக வந்தவங்களை எல்லாம் அவர் தள்ளி விட்டு முன்னேறி கொண்டே இருந்தாரு. அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் ஓடி வந்தாரு. அது வேற யாரும் இல்லைங்க, டெரிக்கோட அப்பா. டெரிக்கோட அப்பா தன் மகனை தாங்கி பிடிக்க டெரிக் தன் அப்பாவின் தோள்களை பிடித்து கொண்டு முன்னேறி கொண்டே இருந்தாரு. தன் தகப்பனின் உதவினால நொண்டி நொண்டி அந்த ஓட்ட பந்தயத்தை முடித்து விட்டார். இன்றைக்கும் நாம் நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த பாதையில வேதனைகள் வரலாம், முன்னேறி போக பலன் கொஞ்சம் கூட இல்லாம போகலாம். நான் எப்படி இந்த பாதையை தாண்டி முடிக்க போறேன்னு கலங்கி கண்ணீரோட நிக்கலாம். அப்ப நம்ம அப்பாவும் ஓடி வருவாருங்க. ஏசப்பா நம்ம அருகில மிக சமீபமா வந்து நம்மளை தாங்கி பிடிப்பார். நம்ம அவர் மீது சாய்ந்து அவருடைய பலத்தினால அந்த ஓட்டத்தை முடிக்க அவர் நமக்கு கிருபை செய்வார். இந்த கடினமான பாதையை தாண்டி அந்த பாதையில ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தினாரு, எப்படி தாங்கினாரு, எப்படி அவருடைய பலனை தந்து உங்களை முன்னேறி போக வச்சாரு அப்படிங்கிற சாட்சிய அநேகருக்கு சொல்ல வச்சு உங்க மூலமா அவர் மகிமைப்படுவார். இன்றைக்கு நீங்க கடந்து வரும் பாதையை இன்னும் சில நாட்கள்ல ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்க வைத்து நன்றி பலிகளினால நிரம்ப வைத்து உங்களை மகிழ பண்ணுவார். அவர் நியமித்த சில கடினமான பாதையில நீங்க கர்த்தரையே நம்பி அவரையே பற்றி கொண்டு ஓடி முடிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பு திறந்த வாசலை வைத்து உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. அதனால சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்துராதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். ஏசப்பாவை மட்டும் இறுக்கமா பிடித்துக்கோங்க. ஆண்டவர் நாமத்தை ஆனந்த பலிகளினால மகிமைப்படுத்த ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.